இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு கிரகம் தன்னோட இயல்பை மீறி வேகமாக இன்னொரு ராசிக்கு போகிறது, மறுபடியும் அதே ராசிக்கு திரும்பி வந்துச்சு அப்படின்னா அது வக்கரம், வேகமாக போகுது அப்படின்னா அது அதிசாரம். அந்த ஒரு வகையில் குரு பகவான் இப்போது மிதுனம் ராசியில் இருக்கார். ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது விசுவாவசு வருடம் ஐப்பசி 1ஆம் தேதி சனிக்கிழமை, அன்றைய தினம் சனி பிரதோஷம். ஆங்கிலத்துக்கு அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுனம் ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அப்படிங்கிறது குரு உச்ச வீடு. அப்போது குரு உச்சம் தொட போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த அதிசார பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. எத்தனை நாளைக்கு ஜோசியரே அங்கே இருப்பார் அப்படின்னா, அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு 52 நாட்கள் குரு பகவான் உச்சத்தை தொட்டு உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறத வழங்க போகிறாரு. அதாவது காலபுருஷனுக்கு 9வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி குரு பகவான். தந்தை, தெய்வ அருள், அதிர்ஷ்டம், உயர்கல்வி, இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதே மாதிரி அயன சயன போகம் செலவுகள் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய இடத்துக்கும் குரு தான் அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் தொட போகிறார் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி எரியும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்டையே யாரும் வர முடியாது, அந்த அளவுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை. எதிரிகள் இருந்தால் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அத்தனையுமே 52 நாட்கள் குரு பகவான் ஆட்டமாக ஆட போகிறார். குரு விளையாடல் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுதான் உங்களுடைய ராசிக்கு குரு என்னென்ன கொடுக்க போகிறார். இந்த 52 நாட்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, மாற்றம் நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையுமே பார்த்துடலாம். கும்பம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 52 நாட்கள், அதாவது ஐப்பசி 1ஆம் தேதி அக்டோபருக்கு 18ஆம் தேதியில் இருந்து டிசம்பருக்கு 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு 52 நாளைக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் இருந்து 6வது வீட்டுக்கு போகிறாரு. இப்போது இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடம் ரொம்ப நல்ல இடம், குருவுக்கு உகந்ததொரு இடம். அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படிங்கிற இடத்துல இருக்கார். ஆனாலும் பெருசாக நன்மைகள் இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 5ல் குரு இருக்கும்போது உண்மையிலேயே நல்லது நடக்கணும். பிள்ளைகள் வழியில் மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கணும். பிள்ளைகளை நினச்சி நாம் பெருமைப்படணும். அதே நேரத்தில் சனி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2வது வீட்டில் இருக்கார். அப்போது வீட்டில் 2-3 பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும், இன்னொரு பிள்ளைய நினச்சி நாம் கவலைப்படுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்குறாரு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. அதனால தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி ஏற்றி வைப்பார். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சனி குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும். 7ரை சனியில் பாத சனியில் இருக்கார் அப்படிங்கும்போது ஏதாவது ஒன்று பிள்ளைகள் வழியில் நமக்கு ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க.
அப்படி இல்லை அப்படின்னா பங்காளிகள் வகையில் சொத்து பிரச்சனை அப்படிங்கிறத கொடுப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம், அக்காவா இல்லை தங்கச்சியாக இருக்கும், அவங்க சொத்து மேலே கோர்ட்டு கேஸ் போட்டுட்டு இருக்கும், தேவையில்லாத பிரச்சனை, சில பேருக்கு தேவையில்லாத மன உளைச்சல், இது எல்லாத்தையுமே கூட கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு வகையில் சனியால் தொந்தரவு இருக்குது. குரு அதை கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டு இருந்தார். சரி, இப்போது குரு போகிற இடம் நல்ல இடமா கெட்ட இடமா ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது குரு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 2, 11 இந்த 2 அற்புதமான இடங்களுக்கு அதிபதி குரு. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குரு யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம். அதாவது ராசிநாதன் சனிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு 2க்கும் 11க்கும் அதாவது தன லாபாதிபதி அப்படிங்கிறதுனால அவர் 6ஆம் இடத்துல போயிட்டு மறையக்கூடாது தான், அது உண்மைதான். அதாவது 6இல் குரு அப்படின்னா ஊரில் பகைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு குரு பகவான் போகிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவையற்ற பிரச்சனைகளாக நமக்கு கொடுக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் அடுத்தவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்காதீங்க. எவனோ எக்கேடோ கெட்டு போகிறான், 2 பேரும் அடிச்சு கிடப்பா, நம்ம போயிட்டு சமாதானப்படுத்த போவோம், விலைக்கு விட போவோம், நமக்கு 2 சாத்து விடுவோம், இல்லைனா நம்ம மேலேயே சேர்த்து ஏதாவது அடியை போட்டுருவோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அதனால் கூடுமான வரைக்கும் தான் உண்டு, தன்னோட வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கணும். அதே மாதிரி ஒரு தொழில் செய்கிறீங்களா, இருக்கக்கூடிய ஆளுகளை நீக்கக்கூடாது, புதுசாக ஆளுகளை சேர்க்கக்கூடாது. என்ன நிலமை ஓடிக்கிட்டு இருக்கோ அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கணும். 10 ரூபா கிடைக்கக்கூடிய இடத்துல 8 ரூபா கிடைச்சாலும் பரவாயில்ல, நமக்கு பஞ்சாயத்து இல்லாமல் சுகமாக புகழ ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக புது முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி இடம் வாங்கிறது, இடம் விற்கிறது, இந்த மாதிரி கமிஷன் தரகு ஏஜென்சி பார்க்குறது, உங்களுடைய வேலையவே உங்களுடைய நிலத்தையே விற்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் தள்ளி போடுறது அப்படிங்கிறது ஒரு 52 நாட்கள் அப்படிங்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், இடம் எழுத முடியாது, அந்த இடத்துல பங்காளி அவன் விற்கிறவனோட பங்காளி ஒருத்தன் வந்து கேஸ் போடுவான், தேவையில்லாத பிரச்சனை, காசை கொடுத்துட்டு ஊசி குத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கதையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது தான் இது ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க ஒரு கட்சி மாறி போகிறது, இல்லை மேலிடத்தை பகச்சிக்கிறது, அதிருப்தியில் இருக்கிறது, இல்லை இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களால் பிரச்சனை, நாம் எதிர்த்து நின்று பேசுறது, இதெல்லாம் வேண்டாம், விடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இன்றைக்கி அவனுக்கு நேரம் நல்லா இருக்கா, ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கா, நாளைக்கு எனக்கு நேரம் நல்லா இருக்கும், அன்றைக்கி நான் பேசிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பொழப்பை பார்க்குறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2க்கும் 11க்கும் அதிபதி சாதாரணமாக இது பண்ணல, உச்சம் அடைகிறாரு. அதாவது அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். உச்சம் அடையும் போது பிரச்சனையே வந்தாலும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கொடுத்துருவார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. 6இல் குரு ஊரில் பகை தான். ஆனால் பகை வெல்லக்கூடிய ஒரு போராளாக நீங்கள் இருப்பீங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உங்களை எதிர்த்தவனுக்கு எதிர்காலமே கிடையாது. வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக போக வேண்டியதில்லை, தேடி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க, வெற்றி உங்களுக்கு தான். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து அப்படிங்கிறதும் கிடையாது. அதே மாதிரி குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மிக அற்புதமான நேரம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு வகையில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு, 12ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு, 2ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. அப்போது 10இல் குரு பார்வை விழுகுது அப்படின்னா தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம். என்ன தொழில் செஞ்சாலும் சரி, அப்படியே மந்தமாக கடந்த தொழில் கூட அப்படியே மெல்ல சிறுக எந்திரிக்க ஆரம்பிக்கும். பரவாயில்ல, தொழிலால் ஒரு 10 ரூபா உட்காந்து கடந்ததே கொஞ்சம் நிமிருது, பரவாயில்ல, இப்படியே போனால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தொழில் ரீதியான வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். நஷ்டத்துக்கு இதுக்கு மேலே அந்த வேலை அப்படிங்கிறதே கிடையாது, பயப்பட வேண்டியது கிடையாது. அதே மாதிரி இந்த கர்மஸ்தானத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்படிங்கிறதுனால நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் எல்லாமே உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நேரம். யாருக்கோ என்னைக்கோ நீங்கள் தெரியாமல் செஞ்ச உதவி, அதற்கான ஒரு புண்ணியம் கர்ம வினைகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வந்தே தீரும். அதனால் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அதாவது ஒரு வேலைக்காக தேடிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வேலை, கலைத்துறையில் வாய்ப்புக்காக அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இல்லை கல்விக்காக அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு கல்வி தடைப்பட்டவங்களுக்கு திரும்ப படிக்கக்கூடிய ஒரு நிலை, இது எல்லாத்தையும் கொடுக்கும். 12இல் குரு பார்வை இருக்குது, கண்டிப்பாக சுப செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது. பெண் பிள்ளைகள் ருதுவாகிறது, பிள்ளைகளுக்கு திருமணம், காது குத்து, வீடு கட்டி குடி போகிறது, இந்த மாதிரியான சுப செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். தேவையற்ற வைத்திய செலவுகள் இதெல்லாம் இருக்காது. 2ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அதாவது சனியை குரு பார்க்குறாரு, சனிக்கு வீடு கொடுத்ததும் குரு தான் அப்படிங்கிறதுனால இந்த 2ஆம் இடத்துல சனி பார்வை, சனி மேலே குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. அப்படிங்கும்போது
உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறையும். குடும்ப விவகாரங்கள், சொத்து பத்து பிரச்சனை, ஒரு பிள்ளைக்கு பிரச்சனை, இன்னொரு பிள்ளை நல்லா இருக்குது, ரெண்டுத்துக்குள்ளே ஒன்று ஒரு ஈகோவாக இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இதுக்கு மேலே இருக்காது. எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த 52 நாட்கள் 6ல் குரு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. 6ல் குரு போயிட்டு உச்சமடைகிறார், பார்வையால் நன்மை செய்கிறார். அப்படிங்கும்போது நல்லது ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். நன்றி, வணக்கம்.